அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ராசியின் நீச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதோடு எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும்போது சனி மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும்போது செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க. செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கும் போது சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக 100% நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று 4ஆம் பாதத்திற்கு சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் 75% நன்மை நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 25% மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாருங்க. குரு பகவான் முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் 100% பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும்போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை, காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும். இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம்
பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தெறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் கைகூடும். ஏனென்றால் அஷ்டம பார்வையை விரயஸ்தானத்தின் மீது பதிக்கிறார், சுகஸ்தானத்தை அஷ்டமத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைப்பதால் கடகராசிக்காரர்கள் நினைத்த பல சுப நிகழ்வுகளை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாக வரும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மங்களக்காரகனின் அருளால் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதோடு இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் தனது சப்தம பார்வையை லாபஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது. சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு புதிய விற்பனை நிலையங்கள்
திறத்தல் உள்ளிட்டவை சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு திருப்திகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை கடகராசிக்காரர்களுக்கு விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக முக்கியமாக மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விவசாய தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, காவல்துறை போன்ற பணிகளில் அதிரடியாக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும். எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும் கடகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.